அப்படின்றது நம்மளோட மனதை மட்டும் தான் பாதிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளோட மொத்த ஆற்றலையும் செயல்பட விடாத அளவுக்கு ஒரு தடுக்கக்கூடிய ஒரு தடைக்கல் என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. ஒரு நபருக்கு பயம்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அவரால் முழுவதுமா செயல்பட முடியாது. எல்லாரும் போல அவரால் செயல்பட முடியாது. எல்லாரையும் விட பின்தங்கிதான் எல்லா விஷயத்திலையும் அவர் செயல்படுவார். இதை எப்படி நம்ம வெல்லலாம்? ஒரு முக்கியம், பயம்ன்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஆனா அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பிராண சிகிச்சை மூலமா இந்த விஷயத்த ரொம்ப சுலபமா நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முழுவதுமா ரொம்ப சிம்பிளஸ்ட், நீங்களே பண்ணிக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பட் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை நான் கத்துக் கொடுக்க போறேன். இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க, உங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். இதை தொடர்ந்து நீங்க பயிற்சி செய்றது மூலமா உங்களோட பயம் உங்களை விட்டு போயிடும். நான் உங்களோட சந்தானலட்சுமி, 2 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நம்ம இப்ப இந்த வீடியோல எப்படி நம்மளோட பயத்துல இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ பயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிராணிகளின் மூலமா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பிராணிகளிங்ல நம்மளோட பாடியில இருக்க சூட்சமா சக்கரங்கள் தான் நம்மளோட மொத்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. பிரச்சனைகள், டிசீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அதுதான். அப்படிதான் நம்ம பார்ப்போம். சோ இந்த பயம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோலார் பிளக்ஸ் அண்ட் பேசிக் சக்கரால பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த நபர் பயத்துக்கு உள்ளாகிறார். ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட பய உணர்வு அதிகமாயிடும். இந்த பயம்ன்றது அடுத்தடுத்த நெகட்டிவ் எமோஷன்ஸை நிறைய பேக்கப் பண்ணி அவர் லைஃப்ல பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இதை எப்படி நம்ம சுலபமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோலார் பிளக்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோலார் பிளக்ஸ் அப்படின்றது எங்க இருக்குன்னா, நம்மளோட செஸ்டையும் அண்ட் ஸ்டமக் ரீஜனையும் பிரிக்கக்கூடிய அந்த டயஃப்ரம்ன்ற பகுதி அங்கதான் இருக்கு சோலார் பிளக்ஸ் அப்படின்றது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற அந்த டெக்னிக்கை ஜஸ்ட் நீங்க இமேஜினேஷன் பண்ணா போதும். ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப தைரியமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பயம் அது எந்த வகையில ஏற்பட்ட பயமா இருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கூட நீங்க பண்ணலாம். இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ்ல இதை நம்ம பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடுங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா, யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு இடமா பார்த்துக்கோங்க. உட்காந்துக்கோங்க, கண்ணு முடிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட தாட் எதுவுமே இல்லாத மாதிரி. தட் மீன்ஸ் என்னன்னா, உங்களோட பிரீத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. நிறைய தாட்ஸ் நமக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், அதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணணும். அப்ப எப்ப அது செட்டில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிரீத்தை நீங்க வாட்ச் பண்ணும்பொழுது செட்டில் டவுன் ஆயிடும். ஸோ ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. ஒரு நல்ல பிரீத் எடுத்துருங்க. நல்ல ஒரு காம் டவுன் பொசிஷனுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க. உங்களோட சோலார் பிளக்ஸ்ல இல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஒயிட் லைட் உள்ள வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். அதுக்குள்ள ஒரு லைட் உள்ள வர மாதிரி நீங்க இமேஜினேஷன் பண்ணுங்க. அந்த லைட் உள்ள அது என்ன ஆகுதுன்னா, அப்படியே உங்களோட பாடியில ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்ப்ரெட் பண்ண. ஒரு பேப்பர்ல நம்ம ஒரு தீ பொருத்தனம்னா எப்படி இருக்கும், அதை தீ வச்சோம்னா எப்படி இருக்கும், அப்படியே அப்படியே வரும்ல, அந்த மாதிரி அது அப்படியே உங்களுக்குள்ள ஃபுல்லா ஃபார்ம் ஆகுற மாதிரி உங்களோட ஹெட் டு டோ வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் ஒரு ஒயிட் லைட் மாதிரி நீங்க ஃபார்ம் ஆகுற. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு. உங்க லைட் ஃபுல்லா வியாபிச்சு உங்களோட உடல் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்களே ஒரு பிரைட்டான லைட் ஃபார்ம்ல தான் நீங்க இருக்கீங்க. அப்ப உங்களோட உடம்புல இருந்து ஒரு ஒரு டர்ட்டியா, ஒரு அழுக்கா, ஒரு கருப்பு கலர்ல ஒரு புகை மாதிரி வெளியே போற மாதிரி ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க. அது எல்லாம் உண்மையா பொய்யா, அது என்ன, அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் நீங்க பண்ண வேணாம். ஜஸ்ட் இமேஜின். ஓகே, அப்புறமா விளைவுகளை பத்தி நீங்க அப்புறமா பாருங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஆடுல எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு துணியில அந்த கரை எல்லாம் போறதுக்கு ஒரு ஆடுல காமிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து அந்த கரை வெளியே போற மாதிரி, உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளியே போற மாதிரி ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்க. இந்த ப்ராசஸை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்க ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடி அந்த லைட் ஃபார்ம்ல இருந்துட்டு உங்க பாடியில இருந்து அந்த டர்ட்டி எனர்ஜி வெளியே போற மாதிரி ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிட்டு 2 கைகளையும் நல்லா நீங்க தேய்ச்சு உங்களோட ரைட் ஹேண்டை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களோட சோலார் பிளக்ஸ்ல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க வச்சுட்டா போதும். வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 கையுமே அங்க சப்போர்ட்டிவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பிரீத் இன் பண்ணி ஓம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஒரு 7 கவுண்ட்ஸ், அவ்வளவுதான். சிம்பிள் தான் இது. ஓம்ன்றது ரிலீஜியன் அந்த மாதிரிலாம் வராதுங்க. இந்த பிராணிகளிங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து போனதுதான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம இதை பத்தி நான் உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். பெரியவங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்திருப்போம் சின்ன வயசுல வேப்பங்குழந்தை வச்சு மந்திரிப்பாங்கல்ல.
கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். அது மாதிரி நம்ம திருஷ்டி சுத்துவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிராணி ஹீலிங்ல ஒரு டைப் தான். இதெல்லாம் வந்து ஆன்டி கிளாக்னா என்ன, கிளாக் வைஸ்னா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சயின்டிஃபிக்கா நம்ம உள்ள பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்மளோட கலை தான், நம்மளோட பாரம்பரியமா நம்ம கிட்ட இருந்து வந்த பாரம்பரியமா வந்த ஒரு கலை தான். இங்க இருந்து அது பிலிப்பைன்ஸ் போய் மாஸ்டர் சோவா கோக்சி அப்படின்ற மூலமா வரைமுறைப்படுத்தப்பட்டு நிறைய பேருக்கு அது கொடுக்கப்பட்டு நிறைய அவுட்புட்லாம் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இது வந்திருக்கு திரும்ப அகைன். அவர் ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டின். ஸோ இந்த ஓம் அப்படின்னா இது ஒரு ஹிந்துக்கு மட்டும் அந்த மாதிரி நீங்க எதுவும் பாத்திர வேண்டாம் அப்படின்றக்காக நான் சொல்றேன். ஸோ இது வந்து சவுண்டு தான். அந்த சவுண்டு சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் நீங்க இந்த சவுண்ட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் ஓம் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நீங்க இது போல 7 முறை நீங்க பண்ணணும். சரிங்களா? நல்லா கண்களை மூடிட்டு நல்லா பிரீதிங் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நல்லா நீங்க ரிலாக்ஸ்டா நல்லா பிரீதிங் பண்ணிட்டு நல்லா லாங்கா முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லா ஹோல்டு பண்ணி லாங்கா ஓம் சவுண்ட் ஒரு 7 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க. அந்த சவுண்ட் வந்து வேற ஒரு லெவல்ல உங்களை வந்து வைப்ரேட் பண்ணும். இதை ஒரு 7 டைம்ஸ் நீங்க பண்ணுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க கண்களை திறந்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா மார்னிங் டைம்ல ஒரு 7 டைம்ஸ், அதாவது 7 டேஸ்க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல வேற டைம் மாதிரி இல்லாம ஒரு பர்டிகுலர் டைம்ல வாட் எவர் மேபி ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 o'clock ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டைம்ல ஒரு எவ்வளவு நேரம் ஆக போகுது, இது மொத்தமே பண்றதுக்கு ஒரு 5 minutes கூட ஆகாது. ஸோ இது ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஹீலிங்ல இது ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். இது நீங்களே பண்ணிக்கக்கூடிய ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெக்னிக். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு